கையில பிடிக்கும் போதே சூட ஆரம்பிச்சுனா அது தூக்கிட்டு வருமா? யானையை அழிக்கிற அளவுக்கு ஒரு சூடான ஒரு கல்லை தூக்கிட்டு வந்தால் அதை எப்படி ஒரு குருவி தூக்கிட்டு வர முடியும்? குருவிக்கு சூடு வந்திருக்குமே, குருவி அழிஞ்சு போயிருக்குமே, அழிகளை எது காட்டுது? இது இன்றைக்கு விஞ்ஞானிகள் சொல்லக்கூடிய இந்த அணு சம்பந்தப்பட்ட கண்டுபிடிப்புடைய அத்தனை நிகழ்வுகளையும் திருமறை குர்ஆன் அன்றைக்கே முன்னறிவிப்பாக செய்கிறது. எவ்வளவு பெரிய கண்டுபிடிப்ப ஒரு சர்வசாதாரணமான வார்த்தைகள்ல லூத் நபியுடைய வரலாற்றை உண்மைப்படுத்தக்கூடிய விதத்திலே திருமறை குர்ஆன் சொல்லுகிறது பாருங்க. அப்ப இதை வச்சு பார்க்கும்போது டவுட்டுக்கு வேலை என்ன? என்ன நடந்திருக்கணுமே? ஹோமோசெக்ஸ் செஞ்சானா உண்மை, அழிக்கப்பட்டார்களா உண்மை, அவங்க பொண்டாட்டி கேடு கட்டவளா இருந்தாலும் உண்மை, மலக்குமார்கள் அவங்களோட போனது உண்மை, மலக்குமார்களை பார்த்த உடனே ஆசைப்பட்டது உண்மை, அவங்களுக்கு மூசா லூத் அலைஹிஸ்ஸலாம் பிரச்சாரம் பண்ணது உண்மை. எப்படி உண்மை? அந்த உண்மையை நம்ப வைப்பதற்கு திருமறை குர்ஆன் இந்த அணு உண்டு சம்பந்தப்பட்ட தகவல்களை மறைமுகமாக நமக்கு சொல்லித் தருகிறது. ஒரு பெரிய அறிவியல் செய்தியை நமக்கு சொல்லி லூத் நபியுடைய வரலாற்றை இறைவன் உண்மைப்படுத்துவதை பார்க்கிறோம். அதே மாதிரி குர்ஆன்ல மிக சிராயித்து சொல்லப்பட்ட இன்னொரு இறை தூதர் ஈசா அலைஹிஸ்ஸலாம் பல்வேறு அற்புதங்களை செய்தார் என்று சொல்லப்படுகிறது. 3வது அத்தியாயம் 49வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், ரசூலன் இலா பனி இஸ்ராயீல், பனு இஸ்ரவேலுக்கு அவரை தூதராக அனுப்பினோம். அவர் போய் சொன்னார், அன்னி கது ஜீத்துக்கும் பி ஆயத்தின் மிர் ரப்பிக்கும், உங்கள் இறைவனிடமிருந்து உங்களுக்கு நான் தெளிவான சான்றை கொண்டு வந்திருக்கிறேன். என்ன சான்று? அன்னி அகுலகுலக்கும் என தீனிக்க ஹைஅத்தி தைரி அன்புகு பீகித கூணு தைரம் பீகிதா, நான் களிமண்ணால் பறவையை செய்வேன், அதுக்குள்ள ஊதுவேன், அல்லாஹ்வுடைய அருளால் அல்லாஹ்வுடைய அனுமதியால் அது பறவையாக ஓடும். ஒவ்வொரு உள்ள அக்குமகவர் அபரச, நான் வெண்குஷ்டர்களையும் பார்வை தெரியாதவர்களையும் நான் குணப்படுத்துவேன். ஹீல் மோத்தாபி இதனில்லா, இறந்தவர்களை கூட உயிர்ப்பிப்பேன் அல்லாஹ்வுடைய அனுமதியை கொண்டு. நம்பிவுக்கும் தவக்குள்ளோனவா தத்தகனோனவை உயர்த்திக்கும், நீங்கள் எதை சாப்பிட்டீர்களோ அதையும், நீங்கள் உங்கள் வீடுகளில் எதை சேமித்து வைத்திருக்கிறீர்களோ அதையும் உங்களுக்கு நான் சொல்லித் தருவேன். என்னத்தை சாப்பிட்டு வந்து அதையும் சொல்லுவாங்க, என்னத்தை மிச்சம் வச்சு அதையும் சொல்லுவாங்க. 4 வாழைப்பழத்தை தின்னுட்டு 2 ஆப்பிள் பழத்தை பிரிட்ஜில் வச்சுட்டு வந்தியா அது சொல்லுவாங்க. இதெல்லாம் நான் சொல்லுவேன், இதெல்லாம் அல்லாஹ் எனக்கு தந்திருக்க அற்புதம் சொல்லிட்டு ஈசா அலைஹிஸ்ஸலாம் தான் பனு இஸ்ரவேல் சமுதாயத்திற்கு தூதராக அனுப்பப்பட்டதை அந்த மக்கள் மத்தியிலே பேசுகிறார்கள். குர்ஆன் சொல்லுகிறது. இன்னும் சொன்னா அந்த ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை யூதர்கள், யூத சமுதாயத்துக்கு தான், யூதர்களுக்கு இடையில தானே பிறக்கிறாங்க. யூதர்கள் என்ன பண்ணாங்க? ஈசா வந்தாருன்னா நம்ம வாழ்க்கைக்கு வேட்டு வச்சிருவாரு, அவருடைய வளர்ச்சி நம்முடைய பொருளாதாரத்துக்கு வீழ்ச்சி, அதனால ஈசாவை காலி வேணும் திட்டம் போட்டு கொள்வதற்கு முயற்சி செய்தார்கள். அல்லாஹ் அதை சொல்லி காட்டுறான். அவங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறானோ, இன்னா கத்தல் மசீஹ ஈஸா இப்னு மரியம் ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதராகிய மரியமுடைய மகனுமாகிய ஈசாவை நாங்க கொலை செஞ்சு விட்டோம் அவங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்களோ. வமா கத்தலுஹு, அவர்கள் அவரை கொல்லவில்லை. வமா ஸலபூஹு, அவரை அவர்கள் சிலுவையில் அறையவில்லை. வலாக்கின் சுப்பிகளும், என்றாலும் அவரை போன்று வேறொருவர் ஆள்மாறாட்டம் செய்யப்பட்டார். இன்னொருத்தனை பிடிச்சு அடிச்சு விட்டு ஈசாவை கொண்டு விட்டு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. வமா கத்தலுஹு யகீனா, உறுதியாக அவர்கள் அந்த ஈசாவை கொலை செய்யவில்லை. பர் ரஃபஅஹுல்லாஹு இலைஹி, வேற என்ன பண்ணிட்டான்? அல்லாஹ் அவரை தன்னளவில் உயர்த்தி கொண்டான். கியாமத் நாளுடைய நெருக்கத்தில் உலகத்துக்கு அனுப்புவான். அவர் கியாமத் நாளுடைய அடையாளமாக இருப்பார். கியாமத் நாளின் நெருக்கத்தில் உலகத்திலே வந்து அழிச்சாட்டியம் புரியக்கூடிய அந்த தஜ்ஜாலுடைய முடிவு இவருடைய கரங்களை கொண்டு இறைவன் ஏற்படுத்துவான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த விவரங்களை நமக்கு சொல்லி தர்றாங்க. இதையும் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப இது மாதிரி பல்வேறு நிகழ்ச்சிகள் ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாற்று வழியாக நமக்கு சொல்லப்படுகிறது. இந்த வரலாறு எப்படி நம்புறது? இது நடந்துச்சா இல்லையா? இதுக்கெல்லாம் என்ன ஆதாரம்? மருத்துவ டெக்னாலஜி வளராத ஒரு காலத்துல கையை வச்சு தடவுனாரோ வெண்குஷ்டம் போச்சா எப்படி நம்புறது? இன்னைக்கு கூட கண் தெரியாதவங்களுக்கு கண்ணை ஏற்படுத்துறதுக்கு இன்னென்ன குறைபாடு இருந்தா தான் பார்வை கிடைக்கும். பிறவி குறைபாடா முடியாதுன்றான். இன்னைக்கு கூட பிறக்கும் போதே ஒருத்தருக்கு கண்ணு தெரியாட்டி சரி பண்ண முடியாதுன்னு சொல்லி விஞ்ஞானம். ஆனா விஞ்ஞான வளர்ச்சி இல்லாத அந்த காலத்துல ஈசா அலைஹிஸ்ஸலாம் கண் தெரியாத குருடர்களுக்கு எப்படி பார்வை கொடுத்தார்கள்? இறந்தவனை எப்படி உசுறு கொடுத்தாங்க? கண் தெரியாத கூட தெரியும், இன்னும் கூட வளரலாம் விஞ்ஞானம். செத்து போனவனை உசுறு கொடுக்கறதுன்னு ஒரு வருமா? ஈசா நபி செஞ்சாங்கன்னு குர்ஆன் சொல்லுத, எப்படி நம்புறது? அவங்க கொல்ல வந்தாங்கன்னு சொல்லுத, எப்படி நம்புறது? அல்லாஹ் தன்பால் தூக்கிக்கிட்டான்னு சொல்றாங்க, எப்படி நம்புறது? கியாமத் நாள் நெருக்கத்துல வருவாங்க, எப்படி நம்புறது? நம்புறதுக்கு இங்கேயும் ஒரு சான்று விடுறான். என்ன சான்று சொல்லி காட்டுறான் அல்லாஹ். அவர் எவ்வளவு அற்புதம் செய்தார். அவர் வழியாக செய்யப்பட்ட அற்புதம் ஒன்று, அவருடைய பிறப்பே ஒரு அற்புதமாக்கினான் அல்லாஹ்.
அந்த பிறப்பை அவருடைய வாழ்க்கைக்கு ஆதாரமாக அவருடைய வரலாற்றை நம்புவதற்கு ஒரு சான்றாக அல்லாஹ் விட்டு வச்சான். எப்படி? 3வது அத்தியாயம் 45, 46, 47 ஆகிய வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், இது காலத்தில் மலாயிகத்து யா மரியமு இன்னல்லாஹு யுபஷ்ஷிருகி பிகலிமத்தின் மின்ஹு இஸ்முல் மஸீஹு ஈஸா இப்னு மரியம். மலக்குமார்கள் வந்து மரியமிடத்திலே சொன்னார்கள், அல்லாஹ் உனக்கு நற்செய்தி சொல்லுகிறான் அவனுடைய வார்த்தையை கொண்டு. அந்த வார்த்தையின் பேர் என்ன? அவர்தான் ஈஸா இப்னு மரியம், மரியமுடைய மகன் ஈசா. அவருக்கு வந்து பல்வேறு சிறப்புகள் உண்டு. கல்லிமுன்னாசபில் மகிதிவக்ககளா, அவர் தொட்டிலில் கிடக்கிற தொட்டில் பருவத்திலும் அவர் வாலிபராக இருக்கிற அந்த பருவத்திலும் மக்களோடு பேசுகிற அளவிற்கு அல்லாஹ் அவரை ஆக்கி இருக்கிறான். தொட்டில கிடக்கும் போதே பேசுறாங்க. தொட்டில கிடக்கிற குழந்தை, பிறந்த குழந்தை பேசும் ஈசா நபி. இதுதான் ஒரு பெரிய ஆதாரம். அவருடைய பிறப்பை அவருடைய வரலாற்றுக்கு உண்மைப்படுத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய சான்றாக அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதையும் அவங்களே கேட்கிறாங்க, அவங்களுடைய தாயார். இப்படி அவர் வந்து சொன்ன உடனே கேட்கிறாங்க, எனக்கு எப்படிங்க புள்ள பிறக்கும்? பலம் என்சஸ்னி பஷருன், எந்த ஆம்பளை என்ன தொடலைய, வளமக்கு பகையா, நான் கெட்டு போனவன் இல்லையே, பிறகு எப்படி பிறக்கும்? அப்ப மலக்குகள் பதில் சொல்றாங்க, கால கதாலிக்கு, அப்படித்தான். கால ரொப்புக்கு, உன் இறைவன் சொல்லிட்டான் அப்படித்தான். என்ன சொன்ன இறைவன்? அலைய ஹையினுன், அது எனக்கு லேசானது. எது எனக்கு லேசானது? ஆம்பளை தொடாம புள்ள பிறக்க வைக்கிறது எனக்கு லேசானது. வலி நஜாலஹு ஆயத்தல்லின் நாசி வரஹமத்தன், மனிதர்களுக்கு இவரை நாம் ஒரு அத்தாட்சியாக வைக்கிறோம், இவரை ஒரு அருளாக ஆக்கி இருக்கிறோம், இவருடைய பிறப்புல ஒரு பெரிய அதிசயத்தை நாம் நிகழ்த்துகிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான், அவனுடைய உயிரினமும் பெண்ணுடைய சினை முட்டையும் கலக்காமலே உயிரை மனிதரை உருவாக்கக்கூடிய ஒரு செட்டப் உருவாகும் என்பதை குர்ஆன்ல மறைமுகமா அல்லாஹ் சொல்றான். அந்த சொல்லி இன்னைக்கு உண்மைப்படுத்தப்பட்டுச்சு. ஆணும் பெண்ணும் சேர தேவையில்லை. பார்த்தா டெஸ்ட் டியூப் பேபின்னு சோதனை குழந்தை குழாயின்ட்டு அதனுடைய அடுத்த கட்ட வளர்ச்சியாக மரபணுக்களை கொண்டு உயிர்களை உருவாக்குவது. மனுஷனுடைய உடம்புல இருந்து வரக்கூடிய உயிரணு இருக்குது. உயிரணு போய் கலந்து மனைவியுடைய உடல்ல சேர்ந்து முட்டையோட கலந்து குழந்தை பிறகு சாதாரணம். ஆனா மனுஷ உடம்புல எல்லா பக்கத்தையும் அணுக்கள் இருக்கு. அணு சொன்னோம்ல, மரபு அணு. பல தலைமுறையாக நம்ம பிறக்கும் போதே நம்மோட சேர்ந்து வந்து அணுக்கள் இருக்குது. அந்த மரபணுக்களை டிஎன்ஏக்கள், அந்த மரபணுக்களை எடுத்து அதை பெண்ணுடைய சினை முட்டையில் வைத்து வெளியில டெஸ்ட் டியூப், குழந்தை மாதிரி வெளியில டெஸ்ட் டியூப்ல வச்சு கருத்தரிக்க வச்சு அந்த கருவை கொண்டு போய் பெண்ணுடைய வயிற்றுல வச்சு குழந்தைய வளர்த்துறது. உயிரணு தேவையில்லை, 2 பேரும் கூட தேவையில்லை, இவருடைய உயிரினவை எடுத்து உள்ள வைக்க தேவையில்லை. என் உடம்புல இருந்து மரபணு, கையில இருந்து மரபணு எடுக்க வேண்டியது, கையிலயோ காலிலேயோ தலையிலேயோ எங்கேயோ அந்த மரபணுவை எடுத்து அதன் மூலமாகவே குழந்தையை உற்பத்தி செய்து விட முடியும். கண்டுபிடிச்சாங்க. இன்னைக்கு மனுஷன்ல டெஸ்ட் பண்ணல, மற்ற விலங்குகளை பூரா டெஸ்ட் பண்ணிட்டான். 1997ஆம் ஆண்டு ஸ்காட்லாந்து நாட்டை சார்ந்த இயன் வில்மெட் என்ற ஒரு டாக்டர் மருத்துவர், அவருடைய கண்டுபிடிப்பு உலக பத்திரிகைகளில் வெளிவருகிறது. உலகமே ஆச்சரியத்தால் மூழ்கி போனது. டோலி என்ற ஒரு ஆட்டுக்குட்டியை நான் உருவாக்கி இருக்கிறேன். இது பிறப்பு சாதாரணமாக இயற்கையின் அடிப்படையில் பிறக்கிற விதத்தில் அல்ல, ஜெராக்ஸ் உருவாக்கி இருக்கிறேன். ஒரு பேப்பரை ஜெராக்ஸ் மிஷின்ல கொடுத்து ஜெராக்ஸ் எடுக்கலாம். நான் ஒரு ஆட்டுக்குட்டியை ஜெராக்ஸா எடுத்திருக்கிறேன், காப்பி பண்ணி இருக்கிறேன். ஒரு ஆட்டுக்குட்டியினுடைய மரபணுவை எடுத்து அதே மாதிரி இன்னொரு ஆட்டுக்குட்டியை உருவாக்கி விட்டேன், உயிரணு இல்லாம உருவாக்கிட்டேன்னு சொன்னாரு. உலகமே பெரிய ஆச்சரியத்துல மூழ்கி போச்சு. எப்படிடா இது, மனுஷனுடைய மூளை எப்படி போய்கிட்டு இருக்கு, எப்படி சாத்தியம் இது? ஆச்சரியப்பட்டாங்க. அப்படியே பல்வேறு குரங்குல, மாட்டுல, வேற வேற பொருட்கள அது மாதிரி மனுஷன் இன்னைக்கு கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிட்டான். மனுஷனை மட்டும் நிப்பாட்டி வச்சிருக்கான். மனுஷனை மட்டும் மரபணு எடுத்து செஞ்சிடாங்க, என்ன மாதிரி இன்னொருத்தனை செய்ய நினைக்குன்னு சொல்லி இப்படி செஞ்சா உலகத்துல நிறைய பிரச்சனை வந்துடும். மரபணு என்பது நான் பிறக்கும், இப்ப என் உடம்புல இருந்து ஒண்ணு எடுக்கிறேன், உயிரணு இருக்குன்னு வச்சுக்குவோம். உயிரணுவை எடுத்தா உயிரணு என்பது அப்பப்ப உற்பத்தி ஆகி அப்பப்ப மௌத்தா போடும். உயிரணு என் உடம்புல உருவாகுற, இப்ப இன்னைக்கு 25 வயசுல இருக்கிறவங்க இப்பதான் அது என் உடம்புல உருவாகும். இன்னைக்கு உருவானது இன்னைக்கு போயிடும், திரும்ப நாளைக்கு உருவாகும். அதுக்கு நாளைக்கு இந்த நாளைக்கு தான் அது பிறந்திருக்கு, இன்னைக்கு தான் அது பிறந்திருக்கு உயிரணு என்பது. ஆனா இந்த மரபணுன்னு சொல்றத அது இன்னைக்கு பிறக்காது. என் உடம்புல இருந்து இன்னைக்கு ஒரு மரபணுவை எடுத்தா அது இன்னைக்கு பிறக்காது, நான் பிறந்த அன்னைக்கே பிறந்துருச்சு அந்த மரபணு.
அப்ப அந்த மரபணுக்கு வயசு எனக்கு என்ன வயசோ அதான் அந்த மரபணுக்கு வயசு. என்னுடைய உயிரணுக்கு அது கிடையாது. உயிரணுக்கு என் வயசு 25, என் உயிரணுக்கு வயசு 2 நிமிஷமா இருக்கும், 2 மணி நேரமா இருக்கும், 3 மணி நேரமா இருக்கும். ஆனா மரபணுவுக்கு 40 வயசுக்கார மரபணு எடுத்தா 40 வயசு, 60 வயசுக்கார மரபணு எடுத்தா 60 வயசு. அந்த மரபணு வச்சு உருவாக்குனா 60 வயதுக்காரனுடைய மரபணுவால் உருவாக்கப்பட்ட குழந்தை 60 வயதுக்காரன் எப்படி இருந்தானோ, எப்படி சிந்திக்கிறானோ, எப்படி பேசுறானோ அதே தன்மைகளோடு இருக்கும்னு விஞ்ஞானி சொல்லுகிறார்கள். அதனால தான் அதே மாதிரி உருவாக்கப்படக்கூடிய புள்ள பிறந்துருச்சு, மரபணுவால் பெத்தெடுத்தாச்சு. பெத்தெடுத்த பிறகு என்ன லெவலு? பெத்தெடுத்த உடனே கொஞ்ச நேரத்துல பேசுது. உடனே பால இன்னி அப்துல்லாஹ், நான் அல்லாஹ்வின் அடிமை, அவன் எனக்கு வேதத்தை தந்திருக்கிறான்.